never slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play நம்ம சேனலில் டெய்லி ஒரு ஸ்டாக்கை ஃபுல் அனலைஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதன் வரிசையில் நீங்கள் பார்க்க போகிற கம்பெனி வருண் பெவரேஜ் லிமிடெட். இந்த கம்பெனி ரீசெண்டாக ஜிஎஸ்டி அனௌன்ஸ்மெண்ட்டில் கார்பரேட் ட்ரிங்க்ஸ்க்கு எல்லாமே 40% மேலே டேக்ஸ் அறிவிப்பு வந்ததுக்கப்புறம் இந்த கம்பெனி கிட்டத்தட்ட 500 இப்போ வந்து 450 கிட்ட வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த கம்பெனியோட ஹிஸ்ட்ரி, என்னுடைய பிஸ்னஸ் ப்ரொஃபைல் பார்த்துருவோம். இந்த கம்பெனி 1990 தான் இந்த கம்பெனி ஸ்டார்ட் ஆச்சு. இந்த கம்பெனி வந்து பெப்சிகோ இந்த லிமிடெட் இவங்களுக்கு தான் வந்து இயங்கிட்டு வராங்க. இந்த கம்பெனியோட பிராண்ட்ஸ்ன்னு பார்க்கும்போது பெப்சி, ட்ராபிகானா, ஸ்லைஸு, 7up, ஸ்டிங்கு, குர்குரே, அக்வாஃபினா, லிமிட்டான, டொரிட்டோஸ் அண்ட் மெராண்டோ, இந்த மாதிரி நிறைய பிராண்ட்ஸ், மேலும் சின்ன சின்ன பிராண்ட்ஸ் நிறையா இருக்குது. இவங்களுடைய மெயின் பிஸ்னஸில் 2025 பார்க்கும்போது ஒரு 10 கண்ட்ரியில் வந்து இவங்க ஃப்ரான்சைஸ் ரைட்ஸ் வாங்கியிருக்காங்க. 4 கண்ட்ரிக்கு மேலே டிஸ்ட்ரிபியூட்டர் ரைட்ஸ் வாங்கியிருக்காங்க. மேலும் வந்து இவங்க வந்து 2024 ஒரு 3 டெரி, அதாவது இந்தியன் சப்கான்டினென்ட் ப்ளஸ் ஸ்ரீலங்கா, நேபாள், இந்த நிறைய இடத்த பார்த்தோன்னா இவங்களுடைய பிஸ்னஸ் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. மேலும் வந்து சவுத் ஆப்பிரிக்கா, அந்த ஆப்பிரிக்கன் கண்ட்ரிங்கிற கண்ட்ரியில் தான் இவங்க அதிகப்படியான வருமானம் வருது. குறிப்பாக மொராக்கோ, ஜாம்பியா, ஜிம்பாப்வே, இங்கேருந்து மட்டுமே கிட்டத்தட்ட 17% 83% வரைக்கும் ஒரு கண்ட்ரிலையும் வேரி ஆகும். ஸோ இங்கே மட்டும் தான் அதிகப்படியான வருவாய் இங்கேருந்து மட்டுமே வருது. மேலும் இந்த கம்பெனி பார்த்தோன்னா சவுத் ஆப்பிரிக்கா ஃபுல்லும் சின்ன சின்ன கண்ட்ரியில் என்ன வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்டே போயிட்டே இருக்கிறாங்க. ஸோ உங்களுடைய பிஸ்னஸ் ப்ரொஃபைல் வந்து எல்லா சின்ன சின்ன கண்ட்ரியில் வந்து தொடர்ந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி இந்தியாவை தவிர்த்து மற்ற எல்லா கண்ட்ரிலையும் பிஸ்னஸ் நல்லாவே போயிட்டுருக்கு. அடுத்தது குறிப்பாக பார்க்கும்போது ஒரு 36 மேனுஃபேக்சரிங் பிளான்ட் வந்து இந்தியாவில் இருக்குது. மேலும் இன்டர்நேஷனல் லெவலில் 12க்கு மேலே இவங்க வந்து மேனுஃபேக்சரிங் பிளான்ட் வச்சு ரன் பண்ணிட்டு இருக்காங்க. மேலும் இந்த கம்பெனியோட வருவாய் 2025 பார்க்கும்போது கார்பனேட்டட் சாஃப்ட் ட்ரிங்கில் மட்டும் 76% மேலேயும், ஜூஸில் வந்து ஒரு 8%, வாட்டரில் வந்து ஒரு 16% இவங்களுக்கு வந்து ரெவன்யூ கிடச்சிட்டு வருது. ஸோ இதெல்லாம் ஓவராலாக பார்க்கும்போது இந்த கம்பெனியோட பிஸ்னஸ் ப்ரொஃபைலும் பார்க்கும்போது உண்மையிலேயே சூப்பராக இருக்குது. பட் இந்த ஜிஎஸ்டி சின்ன சின்ன இஷ்யூவில் வந்து டெம்பரவரியாக வரும் போகும். பட் லாங் டைமுக்கு நம்ம எதை பார்க்கணும், அந்த கம்பெனியோட ப்ரொஃபைல் நல்லா இருக்கா மட்டும் தான் பார்க்கணும். ஸோ அதை வரைக்கும் பார்க்கும்போது இந்த கம்பெனியோட ப்ரொஃபைல் உண்மையிலேயே சூப்பராக. நம்ம வீடியோ பார்க்குற 21% பேர் மட்டும் தான் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குறாங்க. மீதகிற 78% பேர் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதான் பார்க்குறீங்க. நீங்கள் இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணால் எனக்கு ஒரு சப்போர்ட்டாக, ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல். வருண் பெவரேஜ் கம்பெனியோட ஃபினான்ஷியல் வேல்யூ எப்படின்னு பார்த்துருவோம். இந்த கம்பெனியோட மார்க்கெட் கேப் பார்க்கும்போது 1,52,000 கோடிக்கு மேலே இருக்குது. இவங்களோட ஸ்டாக் பே பார்க்கும்போது 53, அவங்க இண்டஸ்ட்ரியில் பார்க்கும்போது 73 இருக்குது. ஸோ இண்டஸ்ட்ரி பேயோட ஸ்டாக் பே ரொம்ப கம்மியாக ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ ஒரு அண்டர் வேல்யூ ஸ்டாக்னே சொல்லலாம். அடுத்து ROICன்னு பார்க்கும்போது 24% இருக்குது. இவங்களுடைய டிவிடெண்ட் ஈல்டும் பார்க்கும்போது 0.2 இருக்குது. ஸோ இவங்க டிவிடெண்ட் வந்து கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க. டெப்ட்னு பார்க்கும்போது 2132 கோடி, அதாவது இவங்க டெப்ட் ஈக்விட்டியும் பார்க்குறது 0.1. ஸோ 1 விட ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ இது வந்து ஒரு டெப்ட் ஃப்ரீ கம்பெனினே சொல்லலாம். EPS பார்க்கும்போது 8 இருக்குது. OPM பார்க்குறது 21% இருக்குது. இவங்களுடைய கரண்ட் ப்ரைஸும் பார்க்கும்போது 450 இருக்குது. புக் வேலையும் பார்க்கும்போது 54. ஸோ இதை விட ஒரு 8-9 மடங்கு கொஞ்சம் அதிகமாக தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இவங்க ROIன்னு பார்க்கும்போது 22% இருக்குது. இந்த கம்பெனி 1 இயர் ஹைன்னு பார்க்கும்போது 664, லோன்னு பார்க்கும்போது 419 வரைக்கும் போயிருக்கு. இந்த கம்பெனியோடைய PE ரேஷியோன்னு பார்க்கும்போது 0.9 இருக்குது. ஸோ 1 விட கம்மியாக இருக்கிறதால இந்த கம்பெனி ஒரு அண்டர் வேல்யூ ரிட்டையர் ஆகிட்டு கம்பெனின்னு சொல்லலாம். ஸோ இந்த வேல்யூ வச்சு பார்க்கும்போது சூப்பராக இருக்குது. இதில் வந்து பெருசாக குறைன்னு சொல்லிக்கிற அளவுக்கு எதுவுமே இல்லை. வருண் பெவரேஜ் கம்பெனியோட பேலன்ஸ் ஷீட் எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். இந்த டேட்டா பார்க்கும்போது 2013 25 வரைக்கும் பார்க்க போகிறோம். இவங்களுடைய ரிசர்வ் பார்க்கும்போது 2013 82 கோடியாக இருந்து இப்போ பார்க்கும்போது 17,000 கோடிக்கு மேலே இருக்குது. இது ஒரு பாசிட்டிவாக இருக்குது. அடுத்து இவங்க பாரோயிங் பார்க்கும்போது 2013 2332 கோடியாக இருந்து இப்போ பார்த்தோன்னா 2130 கோடியாக ஸ்லைட்லி இவங்க பாரோயிங் வந்து குறைச்சிருக்காங்க. உண்மையிலே இது ஒரு பாசிட்டிவான விஷயம். டோட்டல் அசெட் பார்க்கும்போது 2013 2986 கோடியாக இருந்து இப்போ பார்க்கும்போது 24 கோடிக்கு மேலே அதிகரிச்சிருக்கு. ஸோ உங்களுடைய மொத்த பாரோயிங் பார்க்கும்போது 2000 கோடி விட 24 கோடி வந்து சொத்தே இருக்குது. ஸோ ஒரு 12 மடங்கு மேலே இவங்க அசெட்டே, ஸோ உங்களுடைய கடனோட அதிகமாக இருக்குது. ஸோ உங்கள் சொத்தை வித்தால ஈஸியாக கடலாம் அடைச்சிடலாம். ஸோ இவங்களுடைய பேலன்ஸ் ஷீட்டும் பார்க்கும்போது சூப்பராக இருக்குது. அடுத்து இவங்களுடைய ரிட்டர்ன்ஸ் பார்த்துருவோம். 1 மந்த்னு பார்க்கும்போது ஒரு 13% நெகட்டிவில் இருக்குது. 1 இயர் பார்க்கும்போது 29% மேலே நெகட்டிவ். 5 இயர்ஸ் பார்க்கும்போது 619% மேலே ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 5 இயர்ஸில் வந்து இந்த இது வந்து ஒரு 6 மடங்கு ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு அர்த்தம். ஓவராலாக 2014 அந்த கம்பெனி IPO வந்திருக்கு. அப்புறம் இப்போதுன்னு பார்க்கும்போது 1586% மேலே. அதாவது நீங்கள் 2016 இந்த கம்பெனியில் வந்து ஒரு 1 லட்ச ரூபா நீங்கள் போட்டுருந்தா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 15 லட்சமாக இது அதிகரிச்சிருக்கும். கிட்டத்தட்ட 15 மடங்கு மேலே ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்குன்னு அர்த்தம். ஸோ இந்த கம்பெனி பார்க்கும்போது உண்மையிலே ஒரு ஃபாஸ்ட் க்ரோயிங் கம்பெனி தான். ஸோ இந்த கம்பெனி டெம்பரரியாக GST இந்த மாதிரி சின்ன சின்ன டெம்பரரியாக வரும், மேலே ஏறும் கீழே போகுமா தவிர. ஸோ லாங் டைமுக்கு கன்சிடர் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல கம்பெனியாக அந்த வேல்யூலாம் சொல்லுது. வருண் பெவரேஜ் கம்பெனியோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். இந்த டேட்டா வந்து 2013 2024 வரைக்கும் இருக்குது. ஸோ உங்களுக்கு சேல்ஸ்னு பார்க்கும்போது 2013 2000 கோடியாக இருந்து இப்போ பார்க்கும்போது 20,000 கோடிக்கு மேலே கிட்டத்தட்ட 10 மடங்கு இந்த 10 வருஷத்தில் அதிகரிச்சிருக்கு. இன்னும் சூப்பரான விஷயம். அடுத்து உங்கள் எக்ஸ்பென்சிவ் பார்க்கும்போது 2013 1800 கோடியாக இருந்து இப்போ பார்க்கும்போது 15,000 கோடிக்கு அதிகரிச்சு. இது ஒரு ஸ்லைட்லி நெகட்டிவ். பட் ஒரு கம்பெனி நிறையா growth அவங்களுடைய எக்ஸ்பென்ஷன் பண்ணிகிட்டே இருக்கும், எக்ஸ்பென்சிவ் கொஞ்சம் அதிகரிச்சுட்டு தான் இருக்கும். அடுத்து இவங்க நெட் ப்ராஃபிட் பார்க்கும்போது 2013 14 இந்த வருஷத்தில் மட்டும்தான் ஒரு நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 2 வருஷம் மட்டும்தான். அதை தவிர்த்து 2015 ஆரம்பிச்சு இந்த 24 வரைக்கும் பார்க்கும்போது தொடர்ந்து இவங்களுடைய ப்ராஃபிட் வந்து அதிகரிச்சிட்டு போகுது. எந்த ஒரு இயரும் பார்த்தோன்னா இவங்களுடைய ப்ராஃபிட் வந்து குறைஞ்ச மாதிரியே இல்லை. ஸோ உண்மையிலே இது வந்து சூப்பராக இருக்குது. அவங்க EPSும் பார்க்கும்போது ஃபஸ்ட் அந்த 2 வருஷம் மட்டும்தான், அதாவது 2013 14 மட்டும்தான் நெகட்டிவ். அதுக்கப்புறம் EPSும் பார்க்கும்போது தொடர்ந்து அதிகரிச்சிட்டு போகுது. ஸோ உண்மையிலே இந்த ப்ராஃபிட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் பார்க்கும்போது லாஸ்ட் ஒரு 8 வருஷம் பார்க்கும்போது சூப்பராக ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க.
அடுத்து உங்களுடைய growth ரேஷியோன்னு பார்க்கும்போது உங்கள் சேல்ஸ் growth பார்க்கும்போது 10 இயர்ஸ் 21%, 5 இயர்ஸ் 21%, 3 இயர்ஸ் பார்க்கும்போது 31% கொடுத்துருக்காங்க. உங்களுடைய ப்ராஃபிட் growthன்னு பார்க்கும்போது 10 இயர்ஸ் 61%, 5 இயர்ஸ் 41%, 3 இயர்ஸ் 55% கொடுத்துருக்காங்க. இவங்களுடைய CAGR பார்க்கும்போது 5 இயர்ஸ் 48%, 3 இயர்ஸ் 29%, லாஸ்ட் 1 இயர் மட்டும் -28% ஒரு நெகட்டிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ லாஸ்ட் 1 இயர் இந்த ஸ்டாக் மட்டும் இல்லை, ஸ்டாக் மார்க்கெட் நிறைய கம்பெனி ஒரு நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸாக கொடுத்துருக்கு. அது காரணம் மார்க்கெட் டென்ஷன் தான் காரணம். அடுத்து இவங்க ROI பார்க்கும்போது 10 இயர்ஸ் 21%, 5 இயர்ஸ் 25%, 3 இயர்ஸ் 28%, லாஸ்ட் 1 இயர் 22% கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவரால் டேட்டாஸ் பார்க்கும்போது உண்மையிலே சூப்பராக தான் இருக்குது. வருண் பிவரேஜ் இந்த கம்பெனியோடைய ஃபேர் கம்பேரிசன் அண்ட் ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன்ஸ் பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன்ஸ் பார்த்துருவோம். இந்த டேட்டா வந்து 2022 2025 வரைக்கும் இருக்குது. ஸோ குவார்டர் வைஸ் பார்த்துருவோம். ப்ரொமோட்டர்ஸ் வந்து 2022 3% இருந்து இப்போ பார்க்கும்போது 51% அதிகரிச்சிருக்காங்க. பட் லாஸ்ட் 3 குவார்ட்டராக பார்க்கும்போது 60 59 ஸ்லைட்லி குறைஞ்சிருக்காங்க. அடுத்து எஃப்ஐஸும் பார்க்கும்போது 2022 6% இருந்தது, இப்போ பார்க்கும்போது 21% அதிகரிச்சிருக்காங்க. லாஸ்ட் 3 குவார்ட்டராக பார்க்கும்போது ஸ்லைட்லி வந்து குறைஞ்சிருக்கு. 25 21 குறைஞ்சாங்க. இது ஒரு சின்ன நெகட்டிவ். அடுத்து பார்க்கும்போது டிஐஸ்னு பார்க்கும்போது 2020 3% இப்போ வந்து 10% இருக்குது. ஸோ லாஸ்ட் வந்து 3 குவார்ட்டராக வந்து இவங்க அதிகரிச்சிருக்காங்க. அடுத்து வந்து பப்ளிக்கும் பார்க்கும்போது 2022 6%, இப்போ பார்க்கும்போது 7% மேலே இருக்கிறாங்க. ஸோ லாஸ்ட் 3 குவார்ட்டராக பார்க்கும்போது இவங்க ஸ்லைட்லி அதிகரிச்சிருக்காங்க. பட் இதில் நெகட்டிவ்னு பார்க்கும்போது அவங்க ப்ரொமோட்டர் எஃப்ஐஸ் வந்து லாஸ்ட் 3 குவார்ட்டர் வந்து ஸ்லைட்லி குறைச்சிருக்காங்க. டிஐசி எஃப்ஐஸ் அதிகரிச்சிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு 50% பாசிட்டிவ் 50% நெகட்டிவ்னே சொல்லலாம். கம்பெனியோட பியர் கம்பேரிசன் பார்த்துருவோம். இந்த பிஸ்னஸில் இருக்கிற கம்பெனியில் டாப்பில் இருக்கிறது வருண் பிவரேஜ் கம்பெனி தான். கிட்டத்தட்ட உங்களுடைய மார்க்கெட் கேப்பே 1,50,000 கோடிக்கு மேலே இருக்குது. மற்ற எல்லா கம்பெனியுமே 127 கோடி 46 கோடி 16 கோடி 3 கோடி ஒரு சின்ன கம்பெனி தான். ஸோ இந்த பிஸ்னஸ் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இவங்க தான் ஒரு டாப் மோஸ்ட், இவங்க ஒரு 3 கோடினா சொல்லலாம். வருண் பிவரேஜ் கம்பெனியோட கன்க்ளூஷன் பார்த்துருவோம். இந்த கம்பெனியோட பாசிட்டிவ்னு பார்க்கும்போது இந்த கம்பெனியோட பிஸ்னஸ் ப்ரொஃபைல் உண்மையிலே சூப்பராக இருக்குது. அதே மாதிரி ஒரு டெப்த் வித் கம்பெனியாக இருக்குது. உங்களுடைய பேலன்ஸ் ஷீட்டும் உண்மையிலே சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் ப்ராஃபிட் ஸ்டேட்மெண்ட் லாஸ்ட் 8 வருஷம் சூப்பராக ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த கம்பெனியோட நெகட்டிவ்னு பார்க்கும்போது ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன்ஸில் ப்ரொமோட்டர்ஸும் எஃப்ஐ பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 3 குவார்ட்டராக பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வந்து செல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது மட்டும் தான் நெகட்டிவ். அடுத்த நெகட்டிவ்னு பார்க்கும்போது இப்போ வந்து ஜிஎஸ்டியில் வந்து இவங்களுக்கு வந்து கார்பரேட் ட்ரிங்க்ஸ் எல்லாமே 40% மேலே டேக்ஸ் போட்டிருந்தாங்க. இந்த 2 விஷயம் நெகட்டிவ் காரணமாக இந்த ஷேர் வந்து கீழே போயிட்டு இருக்கு. பட் ஒரு லாங் டைமில் என்னதான் இந்த சின்ன சின்ன விஷயங்கள் வந்து மேலே ஏறும் கீழே போக தவிர ஒரு லாங் டைம் பார்க்கும்போது உண்மையிலே இந்த கம்பெனி கன்சிடர் பண்ணலாம் கேட்டால் கண்டிப்பாக கன்சிடர் பண்ணலாம். ஏன்னா ஒரு ஃபாஸ்ட் க்ரோதிங் கம்பெனியில் இருக்குது. ஸோ இந்தியாவை தவிர்த்து மற்ற எல்லா கண்ட்ரியும் ஒரு நல்ல பிஸ்னஸ் இருக்குது. என்னதான் வந்து டெம்பரவரியாக வந்து சில பேர் பெப்சி அவருடைய ஃப்ளேவர்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் சின்ன சின்ன இஷ்யூஸ் ஏதாவது வந்து வாங்காமல் இருந்தால் ஒரு லாங் டைம் கண்டிப்பாக கன்சிடர் பண்ணுற ஒரு கம்பெனி. ஷார்ட் டைம் பார்க்கும்போது இந்த கம்பெனி சின்ன சின்ன நியூஸ் எப்பயாவது வரும்போது மேபி ஒரு இன்டர்மீடியேட் ப்ளஸ் எக்ஸ்பர்ட் மட்டும் கன்சிடர் பண்ணலாம். இதில் வந்து பிகினர்ஸ் வந்து ஷார்ட் டைம் கண்டிப்பாக கன்சிடர் பண்ணாதீங்க. ஏன்னா லாஸ்ட் 1 இயராக பார்த்து அந்த கம்பெனி பெரிய ரிட்டர்ன்ஸ் நெகட்டிவ்ல தான் இருக்குது. ஸோ ஆனால் ஒரு லாங் டைம் பார்க்கும்போது கண்டிப்பாக நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட் இந்த வீடியோவில் சொன்ன அனைத்து தகவலுமே ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டுமே பை அண்ட் செல் ரெக்கமெண்டேஷன் கொடுப்பது கிடையாது. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண முடிவு பண்ணீங்கன்னா உங்கள் ஓன் அனலைஸ் ப்ளஸ் எபிலிஸ்ட் அட்வைசர் கிட்ட ஒரு கைட்லைன்ஸ் கேட்டு அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ணுங்க. எல்லா இன்வெஸ்ட்மெண்ட் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் தெரியாமல் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ டு ஆல்.